வயிறெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, மஞ்சள் காமாலை ஆரம்பித்து உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சொன்னாங்கன்னா அப்போ வாங்க நான் காப்பாற்றுறேன். எதனால் கல்லீரல் அவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகுது? குறிப்பாக சொல்லப்போனால் ஆல்கஹால் தான். மூச்சு விடவே முடியாது, வயிறெல்லாம் வீங்கி அந்த இடம் பத்தாமல் தண்ணி நுரையீரலுக்கெல்லாம் ஏறும். காட்டாங்குளத்தூரில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் படிக்கிற பையன், அந்த பையனுக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு. அவன் உடம்பே மஞ்சள் ஆயிடுச்சு. அலோபதியில் என்னென்ன உயர்தர சிகிச்சைன்னு அத்தனை சிகிச்சை பார்த்தோம், முடியல. அவங்க சைடில் கல்லீரலை மாற்றணும், இல்லைன்னா பிழைக்க மாட்டார், இல்லை மஞ்சள் காமாலை முத்தி போச்சு இன்னும் பிழைக்க மாட்டாருன்னு சொன்னால் மட்டும் வாங்க. தனியார் மருத்துவமனைகள் கைவிட்ட போது கூட இவர் குணப்படுத்தி அந்த அறுவை சிகிச்சையிலும் தப்பிச்சிருக்காங்க. இப்போ பையன் குணமாகி காலேஜ் போயிட்டுருக்குறாங்க. இந்த சித்தாவனுடைய சிகிச்சையினுடைய அருமை தெரியாமல் இன்றைக்கி நிறைய பேர் கல்லீரல் மாற்றிட்டு வாழ்நாள் முழுவதும் அதுக்கு மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க. டாக்டர் வீரபாபு ஹாஸ்பிட்டல், மணப்பாக்கம், சென்னை. மஞ்சள் காமாலைக்கான சிறப்பு சிகிச்சை. கால் 9840278009. நம்ம பேசிகிட்டு இருக்கப்ப நீங்கள் சொன்ன இன்னொரு முக்கியமான ஒரு நோய் மஞ்சள் காமாலை. அது எப்படி டாக்டர், அது எந்த நிலையில் இருந்தாலும் சரி பண்ணிடலாமா, இல்லை இதான் அளவுன்னு இருக்கா எதுவும்? அதாவது இப்போ சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவோ பேர் கல்லீரல் பாதிக்கப்பட்டு வயிறெல்லாம் வீங்கி, கால் வீங்கி, மஞ்சள் காமாலை ஆரம்பித்து அது பிலிரூபின்கிற அளவு 5, 10, 15, 20ன்னு போய் ஒரு 30, 40க்கு மேலே போன பிறகு உங்களை காப்பாற்ற முடியாதுன்னு ஏதாவது ஒரு மருத்துவமனையில் சொன்னாங்கன்னா அப்போ வாங்க நான் காப்பாற்றுறேன். கொஞ்சமாவது சாப்பாடு உள்ளே இறங்குற மாதிரி வந்துடுங்க. அதுவும் இறங்க முடியாத ஸ்டேஜில் வந்தால் நம்ம பண்ண முடியாது. ரெண்டாவது, கல்லீரலுக்கு சித்த மருத்துவம் தான் சிறந்ததுன்னு ஏறக்குறைய நிறைய பேருக்கு தெரியும். கல்லீரலுக்கு பிற மருத்துவ துறையில் நேரடியாக மருந்துகள் கிடையாது. நான் சவால் விடுறேங்க, நீங்கள் நேரடியாக என்கிட்ட வரவே வேண்டாம். அவங்க சைடில் கல்லீரலை மாற்றணும், இல்லைன்னா பிழைக்க மாட்டார், இல்லை மஞ்சள் காமாலை முத்தி போச்சு இன்னும் பிழைக்க மாட்டாருன்னு சொன்னால் மட்டும் வாங்க. அந்த மாதிரி உடம்பே மஞ்சளாகி, கண்ணு பூரா மஞ்சளாகி, உடம்பே மஞ்சளாகி, நீங்கள் வெள்ளை துணி எடுத்து தடவுனா மஞ்சளாகும். அந்த ஸ்டேஜ் போனால் வாங்க, நம்ம சரி பண்ணுவோம். அப்படி சரி பண்ண ஏதாவது ஒரு ஸ்டோரியை ஷேர் பண்ணிக்க முடியுமா? கண்டிப்பாக. நம்ம இது வரைக்கும் ஒரு ஒரு 15 பேர் நான் சொல்லலாம், வெவ்வேறு ஊர்களில் இருக்கிறாங்க. நான் இப்போ சமீபத்தில் உள்ள விஷயத்த சொல்கிறேன். ஒரு கல்லூரி படிக்கிற பையன், காட்டாங்குளத்தூரில் ஒரு பெரிய பொறியியல் கல்லூரியில் படிக்கிற பையன், அந்த பையனுக்கு மஞ்சள் காமாலை வந்திருக்கு. அளவு அதிகமாக இங்கே நம்ம ஏரியாலேயே ஒரு பெரிய மருத்துவமனையில் அங்கேருந்து இங்கே அட்மிட் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு பிறகு அளவுக்கு மீறி போய் பிலிரூபின் 40 தாண்டின பிறகு அவன் உடம்பே மஞ்சள் ஆயிடுச்சு. அப்புறம் மனசை தேத்திக்கோங்க, ஆறுதல் படுத்திக்கோங்க, அப்படி இப்படின்னு பேச தொடங்கின பிறகு தான் நம்மக்கிட்ட வந்தாங்க. எப்படி வந்தாங்கன்னா, அவங்க தூரத்தில், அவங்க சொந்தத்தில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் குணப்படுத்தியிருக்கிறேன். அவங்க சொல்லியிருக்கிறாங்க, எப்பா நீ முதல்ல சொல்ல வேண்டியதானே, நீ தைரியமாக அங்கே போ அப்படின்னு அவங்க சொல்லி நம்மக்கிட்ட வந்தாங்க. இப்போ பையன் குணமாகி காலேஜ் போயிட்டுருக்குறானே, காலேஜ் கூட முடிச்சிட்டான்னு கேள்விப்பட்டாங்க. இப்போ சமீபத்தில் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது அந்த பையனோட நிலைமை ரொம்ப மோசமாக இருந்துச்சு. முதல் 10 நாள் அவங்களுக்குமே நம்பிக்கை இல்லை. ஏன்னா எதுவுமே தங்கலையே. பிலிரூபின் அதிகமாக எல்லா நோயாளிக்கும் வாந்தி வரும். நீங்கள் தண்ணி கொடுத்தாலும் வாந்தி எடுப்பாங்க, சாப்பிட்டாலும் வாந்தி எடுப்பாங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. அதை ரொம்ப பார்த்து செய்கிற போது, நம்மளுடைய கஷாயங்கள் கொடுக்குற போது படிப்படியாக மீண்டு வந்தான் அந்த பையன். 2 மாதம் நம்ம மருத்துவமனையில் தான் இருந்தான். 2 மாதம் இங்கே தான் இருந்தான். ஃபுல்லாக நார்மல் பண்ணி குணப்படுத்தி தான் அனுப்பிவிட்டேன். மஞ்சள் காமாலையை பொறுத்த வரைக்கும் அது முக்கியமாக பாதிக்கிறது கல்லீரல் தான். கல்லீரல் வீங்கிரும், நீர் சேர்ந்துடும். எதனால் கல்லீரல் அவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகுது? குறிப்பாக சொல்லப்போனால் ஆல்கஹால் தான். ஆல்கஹால் அதிகமாக எடுக்கிறவங்களுக்கு தான் கல்லீரல் பாதிப்பு அதிகமான அளவு இருக்குது. ரொம்ப சில பேருக்கு தான் மற்ற காரணங்கள்னால ஆகும்.
குறிப்பாக பார்த்திங்கன்னா மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லி மிகச்சிறந்ததுன்னு எல்லாருக்குமே தெரியும். அது எப்போ சிறந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெயிலில் அலைஞ்சி உடம்பு சூடாகி சிறுநீர் மஞ்சளாக போகும். அப்போ இத்தினூண்டு பிலிரூபின் ஏறும். பிலிரூபின் 2, 4, 5, 3 அப்படி ஏறும். அது அந்த உடல் சூட்டை தணிக்கக்கூடிய அளவிலான கீழாநெல்லி, கரிசலாங்கண்ணி இதையெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னா உடல் சூடு தணிக்கிற பட்சத்தில் அந்த சிறுநீரினுடைய நிறம் மாறும், மஞ்சள் காமாலையினுடைய அளவு குறையும். இது நடக்கும். ஆல்கஹால் எடுத்து மதுபானம் அதிகமாக சாப்பிட்டு கல்லீரல் பாதிக்கப்பட்டு சிறிது சிறிதாக மஞ்சள் காமாலை அதிகமாகி வயிற்றில் நீர் சுரந்து வயிறு பெரிதாகி காலெல்லாம் வீங்கி காலெல்லாம் நீராகி இருக்கிறவர்களுக்கு நீங்கள் அந்த சமயம் கீழாநெல்லியை கொடுக்கக்கூடாது. அந்த சமயம் இருக்கக்கூடிய மஞ்சள் காமாலைக்கு கீழாநெல்லியை நீங்கள் கொடுக்கக்கூடாது. அப்பொழுது நீங்கள் கீழாநெல்லியை கொடுக்குற பட்சத்தில் அது உடம்பை குளிர்ச்சியாகிற பட்சத்தில் இன்னும் நீர் சுரப்பு அதிகமாகும். இப்போ கிணத்துல மழை காலத்தில் குளிர்காலத்தில் நீர் சுரப்பு அதிகமாகும், வெயில் காலத்தில் நீர் சுரப்பு கம்மியாக இருக்கும். அதாவது வயிற்றில் நீர் சுரக்கிற பொழுது, கால்களில் நீர் சுரந்து கால்கள் வீங்குகிற பொழுது அந்த நோயாளியினுடைய இரத்தத்தில் சிறுநீரில் புரோட்டீன் அளவு செக் பண்ணணும். இரத்தத்திலுடைய ஆல்புமின் அளவு, சீரம் ஆல்புமின் பார்த்தீங்க அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதே சமயம் சிறுநீரில் ஆல்புமின் வெளியேறும். இந்த சமயம்தான் வயிறெல்லாம் நீர் சுரந்து வீங்கும். அந்த ஆல்புமின் ஓரளவு பார்டரில் இருக்கும்போதே நம்ம அதை சரி பண்ணணும். ரொம்ப கம்மியாயிருச்சுன்னா வயிறு ரொம்ப வீங்கிடும். இதுக்கு நவீன மருத்துவத்தில் ஆல்புமின் பாட்டிலே ஏற்றிக்கிட்டே இருப்பாங்க. டெய்லி 1, 2 நாளைக்கு ஒருக்கு 1, வாரத்துக்கு 1, அந்த மாதிரி சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வீக்கம் குறையிற வரைக்கும் ஆல்புமின் நார்மல் ஆகிற வரைக்கும் ஏற்றுவாங்க. நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, டெய்லி 2 முட்டை சாப்பிட சொல்லுவோம். காலையில் ஒரு முட்டை, சாயந்தரம் ஒரு முட்டை வெள்ளைக்கரு சாப்பிட்டுட்டு நம்மளுடைய கஷாயங்கள் இந்த ஆல்புமின் லீக்கேஜை நிறுத்துறதுக்கான கஷாயங்கள் கொடுக்குற போது 2 மாதம் 3 மாதம் கழித்து வயிறு கொஞ்சம் கொஞ்சமாக வற்றும். இது நம்மளுடைய இயற்கை சார்ந்த விஷயம். அந்த வயிறு வீக்கம்ங்கிறது ரொம்ப பெரிய அளவில் இருக்குமா, இல்லை எப்படி சமாளிக்கவே முடியாத அளவில் இருக்கும்? மூச்சு விடவே முடியாது. வயிறெல்லாம் வீங்கி அந்த இடம் பத்தாமல் தண்ணி நுரையீரலுக்கெல்லாம் ஏறும். நுரையீரல் இப்படி ஃப்ளாட்டாக படுக்க முடியாது. இப்படி தான் சாஞ்சி தான் இருக்க முடியும், நிமிர்ந்து தான் உட்கார முடியும். ஃப்ளாட்டாக படுத்தாங்கன்னா இருமல் வரும், மூச்சு முட்டும். அந்த அளவுக்கெல்லாம் இப்போ அந்த அளவில் வரவங்க உடனடி மாற்றங்கிறது ரொம்ப மெதுவாக, ரொம்ப நிதானமாக, ஸ்லோவாக தான். ஏன்னா நவீன மருத்துவத்தில் நீடில் போட்டு தண்ணி வெளியில் எடுத்துருவாங்க. ஒரே நாள் ஃப்ரீ ஆயிடுவாங்க. தண்ணியெல்லாம் இறங்கிரும், வயிறு வத்திரும், ஃப்ரீ ஆயிடுவாங்க. ஆனால் ஒரு 20 நாள் கழித்து மறுபடியும் அப்படியே சுரக்கும். அப்படியே சுரந்து அடுத்து ஒரு 10 நாளையில் மறுபடியும் வயிறு பெருசாகும். அப்போ என்ன ஆகும், மறுபடியும் நீடில் போட்டு மறுபடியும் தண்ணி எடுக்கணும். அடுத்த தடவை என்ன நடக்கும்னா 15 நாளையிலேயே தண்ணி சேர்ந்துடும். அப்போ மறுபடியும் தண்ணி எடுக்கணும். அடுத்த தடவை 10 நாளையிலே தண்ணி சேர்ந்துடும். அடுத்தது 5 நாளையே தண்ணி சேர்ந்துடும். இப்போ இப்படியே வந்தால் எத்தனை தடவை தண்ணி எடுக்கணும்? நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, ஓரளவு தண்ணி இருக்கும்போதே இயற்கையாக சிறுநீர் மூலமாகவும் மலத்தின் மூலமாகவுமே அந்த நீரை வெளியேற்றுறதுக்கான வழிமுறைகளை நம்ம செஞ்சோம் அப்படின்னா, அதுக்காக கடுமையான மருந்துகள் கொடுக்கக்கூடாது. ரொம்ப நிதானமாக, ரொம்ப பொறுமையாக அதை செய்ய 2-3 மாதம் பொறுமையாக இருந்தாங்கன்னா அந்த நீர் வத்திரும். இதுதான் நம்ம மருத்துவத்துடைய விஷயம். வணக்கம் சார். வணக்கம்.
டாக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது உங்கள் பையனை பற்றி சொன்னாங்க, மஞ்சள் காமாலை வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அப்படின்னு. டாக்டரை பார்க்க வரப்போ அவருக்கு எந்த அளவில் சார் இருந்துச்சு? டாக்டரை நாங்கள் பார்க்க வரும்போது 42 இருந்தது. அப்போ வந்து என்னென்னா, நாங்கள் வந்து ஈரோடு, சென்னை பிரபலமான ஒரு தனியார் மருத்துவமனைகளை பார்த்து, அந்த மருத்துவமனையில் வந்து முடியாத போது தான் இவரை தேடி வரோம். நாங்கள் இவர்கிட்ட நாங்கள் ஈரோட்லேருந்து சென்னை வந்து சேர்த்தும் போதே நாங்கள் வந்து இவர்கிட்ட நாங்கள் பேசினோம். அவர் என்ன சொன்னார்னா, நீங்கள் அங்கே பாருங்கள், உங்களுக்கு அங்கே வந்து எப்போ முடியலன்னு சொல்கிறாங்களோ அப்போ நீங்கள் வாங்க, அது எத்தனை பாயிண்டாக இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னார். அதே போல் நாங்களும் அங்கே வந்து சிகிச்சை வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 20 நாளாக பார்த்தோம். அதில் வந்து அலோபதியில் வந்து என்னென்ன உயர்தர சிகிச்சை என்னமோ அத்தனை சிகிச்சையும் பார்த்தோம். முடியாத போது என்னென்னா, அப்போ வந்து உங்களுக்கு வந்து மாத்திரை மெடிசன் எடுத்துட்டோம்னா சீராய்டு அதுதான் கொடுப்போம், அதில் தான் கொஞ்சம் கொஞ்சமாக குறையணும். அப்போ வந்து அந்த சீராய்டு வந்து பவர் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி பார்த்தாங்க, முடியல. அது மாதிரி ப்ளஸ்மாவும் எடுத்து என்ன பண்ணாங்க, அதையும் வந்து சரியாகலை, மறுபடியும் வந்து இன்க்ரீஸ் தான் ஆகிட்டு இருந்தது. அப்போ வந்து இது வந்து அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் வந்து இளவர் தான் மாற்றணும், அதுக்கு தயாராகுங்க, கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை பண்ணணும் அப்படின்னு சொன்னதுக்குனால தான் சரி ஓகே சார் நாங்கள் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாள் இருந்து வரேன்னு சொல்லிட்டு வெளியே வந்தோம். வந்ததுக்கு பின்னால் தான் நாங்கள் இவர்கிட்ட வந்து பேசும்போது சொல்லியே தான் பண்ணார். 42 பாயிண்ட் இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு பாயிண்ட் நிச்சயம் குறைச்சி தரேன், நான் 45 நாள் தான் 50 நாளைக்குள்ளே கிளியர் பண்ணி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற போது நாம் வந்து சரி அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் அட்மிஷன் போட்டோம். அதே மாதிரி சார் சொன்ன மாதிரியே 42லேருந்து படிப்படியாக குறைஞ்சி ஒரு 6-5 கொண்டாந்துட்டார். இது ஒரு பெரிய விஷயம். அது எவ்வளோ அந்த 50 நாளுக்குள்ளேங்களா? 50 நாளைக்குள்ளே. அதேமாதிரி டெய்லி ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு இதுவும் வந்து இது பண்ணார். வந்து இவருடைய சித்தாவில் வந்து தனியாக அப்புறம் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் தனியார் மருத்துவமனைகள் கைவிட்ட போது கூட இவர் வந்து குணப்படுத்தி இன்றைக்கி நல்லபடியாக அந்த அறுவை சிகிச்சையிலும் தப்பிச்சிருக்கோம். இப்போ பையன் எப்படி இருக்காங்க? பையன் நல்லா ஆக்டிவாக இருக்காங்க. நான் சொல்லலை, பையன் முழுமையாக சரியாகிட்டாரு அப்படின்னு டாக்டர் சொல்லியிருப்பாங்களே, அப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? இல்லை, ஒவ்வொரு நாளும் நாங்கள் பார்க்கும்போது எங்களுக்கு அதனுடைய முன்னேற்றம் தெரிஞ்சது. இவர் ஏற்கனவே நாங்கள் வந்து சில பேர் எங்கள் ஊர்லேருந்து நிறைய பேர் சிகிச்சை பெற்றிருக்காங்க. அந்த சிகிச்சையில் வந்து குணமாகி வந்திருக்கிறத பார்த்துட்டு தான் நாங்கள் இது பண்ணோம். கொரோனா காலகட்டத்துலேயும் வந்து இவருடைய சித்தாவனம் மூலமாக நிறைய உயிர்களை வந்து இவர் வந்து காப்பாற்றிருக்காரு. அந்த அடிப்படையில் நாங்கள் அதை மாதிரி நம்பிக்கை வச்சு தான் வந்தோம். வந்ததுக்கு தகுந்த மாதிரி வந்து நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துட்டாரு. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ரிசல்ட்டு, அதில் மாற்றுக்கிறது இல்லை. மஞ்சள் காமாலையோட அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரிக்க தான் கண்டுபிடிச்சிங்களா, இல்லை எந்த சிம்டம் வச்சு சரி ஹாஸ்பிட்டல் போகலான்னு முடிவு பண்ணிங்க? நாங்கள் வந்து மஞ்சக்காமாலை வந்து பையன் வந்து அங்கேருந்து வந்து இங்கே வந்து சென்னையில் வந்து தனியார் கல்லூரியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்படி முடிச்சுட்டு அங்கேருந்து ஊருக்கு வந்திருக்க போது ஒரு 10 நாள் இருந்தால், அப்படி 10 நாள் இருக்கும்போது நாங்கள் பார்க்கும்போது கண்ணில் லைட்டாக வந்து எல்லோவாக தெரிஞ்சுது. அப்புறமேல் வந்து என்ன எல்லோவாக வருது என்ன ஏதுன்னு பார்க்கும்போது சாப்பிட முடியல, வாமிட் வருது அப்படின்னு சொல்லும்போது தான் நாங்கள் வந்து அந்த மஞ்சக்காமாலைக்கு எங்கள் ஊர் பகுதியில் வந்து கிராமங்களில் வந்து பார்த்தோம்னா தலையெல்லாம் தருவாங்க, அந்த சாரெலாம் குடிக்க சொல்லுவாங்க, அதெல்லாம் நல்லா இருக்குது. அந்த அடிப்படையில் வந்து நாங்கள் வந்து அந்த சிகிச்சையை போய் நாங்கள் வந்து மூலிகையை வந்து நாங்கள் இது பண்ணோம். ஈரோடு பக்கத்துலேயே ஒருத்தர் கொடுத்துட்டு இருந்தார், ஒரு பெரியவர் கொடுத்தாரு. அது கொடுத்தது ஒன்றும் சரியில்லை. இன்னும் ஈரோட்லேயே ஒரு சில ஹாஸ்பிட்டலில் பார்க்கும்போதும் ஒன்றும் குறையலை. அப்போ தான் பார்த்துட்டு நாங்கள் வந்து கண்ணு நல்லா எல்லோவாக இருந்தது, மேலு கை எல்லாமே வந்து ஓரளவுக்கு வந்து எல்லோவாக இருந்துச்சு. அதை வச்சு தான் நாங்கள் வந்து அந்த மஞ்சக்காமாலைங்கிற அறிகுறியை நாங்கள் அப்போ தான் எடுத்தோம். ஜாண்டிஸுங்கிறது அப்போ தான் எங்களுக்கே தெரியும். மஞ்சக்காமாலைனா நாங்கள் வந்து ஏதோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறோம், பார்த்தம்போதும் தெரிஞ்சுது. ஆனால் அதனுடைய யூரின் மற்றது எல்லாமே வந்து மஞ்சளாக போகும்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி இருந்தது. ஆனால் வந்து அவ்வளோ எல்லோவாக இருந்தது வந்து ரிலீஸ் ஆகி நார்மலுக்கு வந்துடுச்சு. ஜாண்டிஸை குறைய தான் வந்துடுச்சிங்க. என்ன இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த சித்தாவனுடைய சிகிச்சையினுடைய அருமை தெரியாமையில் இன்றைக்கி நிறைய பேர் வந்து கல்லீரல் மாற்றிட்டு
வாழ்நாள் முழுவதும் அதுக்கு வந்து மருந்து மாத்திரை எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மருந்து மாத்திரை வந்து வாழ்நாள் முழுவதும் இப்போ கல்லீரல் அறுவை சிகிச்சை மாற்றம் பண்ணும்போது கட்டாயம் வந்து லைஃப் லாங் வந்து அந்த மாத்திரையை எடுத்துக்கணும், மருந்துகள் உட்கொள்ளணும். அந்த கண்டிஷன்ஸோட தான் அந்த ஆப்ரேஷனுக்கே ஒத்துக்குவாங்க. ஆப்ரேஷனுக்குன்னு அப்படி தான் சொல்கிறாங்க. அது சில பேர் நாங்களும் பார்த்துட்ருக்குறோம். அதுலேருந்து நம்ம தப்பிச்சு தனியார் மருத்துவமனை கைவிட்ட போது தான் நாங்கள் இங்கே வந்தோம். அந்த ஆப்ரேஷன் பண்ணணும்னு பேசியிருப்பாங்கல்ல, அப்போ என்னென்ன சொன்னாங்க சார்? டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மாதிரி சொல்லியிருப்பாங்கல்ல. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் வந்து இதை வந்து ஜாண்டிஸை வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இப்போ வந்து கல்லீரல் தான் பாதிச்சிருக்குன்னா நம்ம வந்து அப்படியே தொடர்ந்து விட்டோம்னா அடுத்தடுத்த உறுப்புகள் வந்து பாதிக்கும். மற்றது எல்லாத்தையும் சேர்ந்து நம்ம வந்து மருத்துவம் வந்து பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இமிடியட்டாக நீங்கள் வந்து இது பண்ணிக்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த கல்லீரல் மாற்றுச்சுக்கு தகுந்த மாதிரி வந்து எந்த இரத்த வகை சார்ந்தவங்களோ அந்த இரத்த வகை சார்ந்தவங்க உறவு முறையில் இருந்தால் பரவாயில்ல சொல்கிறாங்க. அப்போ வந்து அந்த உறவு முறை தரத்துக்கு தயாராக இருந்தாங்க. ஆனால் இருந்தாலும் நாங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் போகலை. எங்களுக்கு நம்பிக்கை என்னென்னா இவர் சார் வந்து நாங்கள் வந்து அந்த பிரபல தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தும் போது என்றைக்கு அங்கே வந்து முடியலன்னு சொல்கிறாங்களோ அன்றைக்கி நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்ட்டார். அந்த அடிப்படையில் நாங்கள் வந்து வெளியே டிஸ்சார்ஜ் ஆகும்போது சொல்லி தான் கூப்பிட்டுருந்தோம். இது மாதிரி வந்து அங்கேயே இது மாதிரி முடியலைங்க, நீங்கள் உன்னால் முடியும்னா சொல்லுங்கள், இல்லைன்னா நாங்கள் இங்கேயே பார்த்துக்கிறோன்னு சொன்னோம். உத்தரவாதம் கொடுத்து தான் எங்களை அங்கே வர வச்சார். அதேமாதிரி உத்தரவாதம் கொடுத்து அந்த மாதிரி வந்து கிளியர் பண்ணி அனுப்பிச்சுட்டாரு. இன்றைக்கி நல்லாயிருக்கேன். இப்போ அந்த கல்லீரல் மாற்றினதுக்கப்புறம் அது தொடர்ந்து மாத்திரைகள் அதுக்காக எடுத்துக்கிட்டே இருக்கணுங்களா? அப்படி தானே சொல்கிறாங்க. இப்போ வந்து மருத்துவர்கள் அது மாதிரி சொல்கிறாங்க ஆலோசனை. அதே வகையில் வந்து கல்லீரல் வந்து அறுவை சிகிச்சை பண்ணவங்களும் நாங்களும் பார்த்துருக்குறோம். அவங்களும் இன்னும் வந்து ஆயுள் காலம் முழுவதும் மெடிசன் எடுத்து தான் ஆகணும்.